நான் நம்புகிறேன், ஆனால் என்னோட அவிசுவாசத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மார்க் சாப்டர் 9 பைபிளில் ஒரு முக்கியமான ஒரு கேப்ஷன் இருக்குது. இது பற்றி பேசலாம். இது ஏன் நான் இந்த டாப்பிக்கை பேசலாம்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் ஒரு எஃபெக்டிவ் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம நம்பணும். யாரை நம்பணும்? நம்ம கிரியேட்டரை நம்புகிறோம். கிரியேட்டரை நம்பினா ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட்டிவிட்டி வரும். க்ரியேட்டிவிட்டி வந்தால் we can be an effective influencer. I believe but help my unbelief. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்களேன். மார்க் சாப்டர் 9 பைபிளில் ரொம்ப என்னை கவர்ந்த ஒரு சாப்டர். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பையனோட அப்பா வந்து உண்மையாகவே என் பையன் சுகமானோன்னு சொல்லி ரொம்ப துடிச்சு வராரு. அவர் டிசைபிள்ஸ்கிட்ட போகிறாரு, கிரைஸ்டோட டிசைபிள்ஸ்ட்டு. அவங்களால சரியாக ஹேண்டில் பண்ண முடியல. கிரைஸ்ட்டுக்கிட்டே வராங்க. கிரைஸ்ட்டுக்கிட்ட வரும்போது அந்த ஸ்டோரி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மார்க் சாப்டர் 9 நீங்கள் படிக்கலாம். அப்போது அவர் கேட்குறாரு, உங்கள் பையனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளோ கன்சர்ன்டாக கேட்குறாரு பாருங்கள். உடனே இவர் சொல்கிறார், இல்லைங்க அவன் சின்ன வயசுலேருந்தே இந்த ப்ராப்ளம் இருக்குது, இவனுக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு, இஃப் யூ பிலீவ் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் அப்படின்றாரு. நீ நம்பினா இல்லை நீ விசுவாசிச்சா எல்லாமே ஆக கடவும் அப்படின்ற ஒரு கான்டெக்ஸ்டில் ஒரு ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ அந்த தகப்பன் சொன்ன பதில் வந்து என்னை ரொம்ப கவர்ந்தது. என்னன்னா, அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் நம்புகிறேன், ஆனால் என்னோட அவ்விசுவாசம் ஆர் ஹெல்ப் மீ டு ஓவர் கம் மை அன்பிலீஃப் அப்படின்றாரு. நியாயமாக ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு கோவம் வரணும். ஏன் கோவம் வரணும்னா, ஒன்று நம்புறேன்னா வா, இல்லாட்டி போப்பா அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட லெவலுக்கு எனக்கு புரியுது, இருந்தாலும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இறங்கி அந்த பையனை சுகமாக்குறாரு. இது வந்து ரெக்கார்டான இன்சிடெண்ட், பைபிளில் ஃபேக்சுவல் ஃபேக்ட். நிறைய டைம் நம்ம வந்து என்னால் முடியுமான்னு நினைக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஸ்பீக்கர், நான் ஒருத்தருக்கு போய் சோஷியல் மீடியா பற்றி பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அதே சம்டைம் மக்கள் மைண்டில் என்ன இருக்கணும் எனக்கு புரிஞ்சுது. ஆக்சுவலி நான் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரில அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மேடை பேச்சாளர். ஆனால் சோஷியல் மீடியான்னு வரும்போது இல்லை பிளாட்ஃபார்ம்னு வரும்போது அந்த பிளாட்ஃபார்ம் நல்லா பண்ணுறாரு, மக்கள்கிட்ட பேசுறது. ஆனால் இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணும்போது என்னால் முடியுமான்னு தெரிலனாரு. நான் நம்புகிறேன், ஆனால் ஹெல்ப் மீ டு ஓவர் கம் மை அன்பிலீஃப். நீங்கள் யூ ஆர் அன் எஃபெக்டிவ் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா யூ ஆர் கிஃப்டட் வித் டேலண்ட். நாட் ஓன்லி நீங்கள் கிஃப்டட் வித் டேலண்ட் இல்லை, உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது உங்கள் கிஃப்ட் தான் உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம கிரியேட்டிவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் கிரியேட்டிவ். ஏன் நீங்கள் கிரியேட்டிவ்னா, யூ ஆர் சால்விங் சம்படிஸ் ப்ராப்ளம். யாராவது ஒரு பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணுறதா இருந்தால் யூ ஆர் அ கிரியேட்டிவ் பர்சன். ஸோ தேர்ஃபோர் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஆர் அன் எஃபெக்டிவ் பர்சன். நம்ம வந்து ரொம்ப பிளெயினாக அந்த தகப்பன் சொன்ன மாதிரி, ஆண்டவரே என்னால் நான் நம்புகிறேன், ஆனால் ஹெல்ப் மை அன்பிலீஃப் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக நீங்கள் இருக்கலாம். அதுவும் இல்லாமல் பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்து நமக்கு பல இன்னோவேஷன் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் we can be effective. ஸோ அதனால தான் இந்த தலைப்பு எடுத்தேன். லார்ட், ஐ பிலீவ் பட் ஹெல்ப் மை அன்பிலீஃப். இந்த தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட பிலீஃபே என்னென்னா, இதை பார்க்குறவங்க எல்லாருமே they can be creative மட்டும் இல்லை, they can be an effective influencers. If you want to be creative, if you want to be effective, try to solve somebody's problem. You will be an effective influencer.